அதில் பாதிக்கப்பட்ட நபரும் நானும் ஒருத்தர். எங்கள் வீட்லேயும் மின்சார கட்டணம் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி சூழல் நிலவுது. நாம் இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, மிகவும் இக்கட்டான சூழலில் தாவேக்காவுடைய அரசு ஆட்சி அமைச்சிருக்கு. மின்சாரத்துறையில் ரொம்ப பெருசாக ஒரு விஷயம் மறைமுகமாகவே முறைகேடுகளாக அரசுக்கு வருவாய் வரக்கூடிய விஷயங்கள் இழப்பாகுது. இல்லை, வருவாய் அரசுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. சப்மீட்டருங்கிற ஒரு பெரிய ஸ்கேம் ஒன்று இங்கே நடந்துட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமாக 4-5 டிபார்ட்மெண்ட்டுக்கான வருவாய் இழப்பு, வருவாய் மோசடி நடக்குது, வருவாய் முறைகேடு நடக்குது. இது எப்போ எந்த அரசு இதை சரி செய்யும்? திமுக அதிமுக சரி செய்யல. திமுக அதிமுக ஆட்சி காலங்கள்லேருந்து இது தொடருது. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த அரசு இயந்திரத்தை லஞ்சம்ங்கிற வார்த்தையை தாவேக அரசு முறியடிக்குது. இதை பொறுத்து கொள்ள முடியாத சில அதிகாரிகள், இதை வாங்கி கமிட்மெண்ட்ல இருக்காங்க சில அதிகாரிகள். அதிகாரிகளும் ஏமாத்துறாங்க, மக்களும் ஏமாத்துறாங்க. ஒட்டுமொத்தமாக பழியாக தாவேக அரசு மீது விழுவுது. அப்ப தாவேக ஒரு இக்கட்டான சூழல்ல இந்த ஆட்சி அதிகாரத்துல கைப்பற்றிருக்காங்க. ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் இளம் பத்திரிகையாளர் யாசர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தீபிகா. சார், தாவேக அரசு மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டா என்ன போயிட்டு இருக்குன்னா, இந்த மின்சாரம் இருக்கு இல்லையா சார், இதோட கட்டணம் அதிக அளவுல உயர்ந்திருக்கு. மே மாசத்தை விட ஜூலை மாதம் அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு போயிட்டு இருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, உண்மைதான். இந்த அரசின் மீது புகார்கள் வருவது, இந்த மக்கள் விமர்சனம் வைக்கக்கூடிய அளவிற்கு வந்திருக்கக்கூடிய இந்த புகார்கள்ங்கிறது உண்மையான நிலைப்பாடு தான். அதில் பாதிக்கப்பட்ட நபரும் நானும் ஒருத்தர். எங்கள் வீட்லேயும் மின்சார கட்டணம் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி சூழல் நிலவுது. நாம் இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, மிகவும் இக்கட்டான சூழலில் தாவேக்காவுடைய அரசு ஆட்சி அமைச்சிருக்கு. ரொம்ப இக்கட்டான சூழலில் தாவேக்காவுடைய ஆட்சி இந்த 2026 அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா, கடந்த ஆட்சி காலங்களில் செய்த குறைகளும் முறைகேடுகளும் ஊழலும் தான் இன்றைய ஆட்சி காலங்களில் அதிகமாக நமக்கு தெரியக்கூடிய வாய்ப்புகளும், அதிக அளவில் புகார்கள் குவியக்கூடிய வாய்ப்புகளும் கிடைச்சிருக்கு. ஒன்று, இந்த ஆட்சி மாறினால தைரியமாக புகார்கள் வருவதை நம்ம பாராட்டுறோம். தைரியமாக மக்கள் வெளிப்படையாக குறைகளை வெளியே கொண்டு வருவதுங்கிறது மக்களுக்கான அரசாக இந்த அமைஞ்சிருக்கிறதுங்கிற ஒரு விஷயத்த பார்ப்போம். இப்போ இந்த மின்சாரத்துறையை எடுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மின்சாரத்துறையில் ஏகப்பட்ட முறைகேடுகள் நடந்துட்டு இருக்கு. இந்த நொடி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இதற்கு ஒரு காரணம் அரசாங்கங்களை நம்ம சொன்னாலும் மக்களுக்கும் இதுல ஒரு பொறுப்புணர்வு இருக்குங்கிறது தான் உண்மை. இப்போ நீங்க மின்சாரத்துறையில ரொம்ப பெருசா ஒரு விஷயம் மறைமுகமாகவே முறைகேடுகளாக அரசுக்கு வருவாய் வரக்கூடிய விஷயங்கள் இழப்பாகுது. இல்லை, வருவாய் அரசுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. சப்மீட்டருங்கிற ஒரு பெரிய ஸ்கேம் ஒன்று இங்க நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? பெரும்பான்மையான 100% நடக்குதுங்கிறத நான் சொல்லலை, ஓரளவுக்கு நடக்குது. அந்த ஓரளவுக்கான அந்த அரசுக்கு வரக்கூடிய வருவாய்ங்கிறது இழப்பு. அரசுக்கு ரொம்ப மோசமான நிலையில அந்த பணம் அரசுக்கே தெரியாமல் முறைகேடாக சில இடங்கள்ல நடக்கப்படுகிறது. இப்போ ஒரு அரசுக்கே தெரியாம எப்படி சார்? அதான் நான் சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு சில இடங்கள், இப்போ ஒரு 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 பெரிய பில்டிங் இருக்குமா, அதுல 6 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்கம்மா. சப்மீட்டர் நான் சொல்றேன். சப்மீட்டருங்கிறது இபி துறையிலிருந்தோ இல்லை லைன்மேனோ யாரும் போட மாட்டாங்க. சப்மீட்டருங்கிறது எலக்ட்ரிஷியனை வச்சு அந்தந்த பில்டிங் ஓனர்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம இபிக்கு எதுக்கு போவோம்? சிங்கிள் பேஸ் வேணும், 3 பேஸ் வேணும். இந்த சிங்கிள் பேஸுக்கும் 3 பேஸுக்கும் லைன்மேனே நமக்கு கனெக்ட் பண்ணிட்டு போவாங்க. அவங்க கனெக்ட் பண்ணுறது எங்கே கனெக்ட் பண்ணுவாங்கன்னா, நமக்கு மெயின் மீட்டர் கிட்ட பக்கத்தில் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த சப்மீட்டருங்கிறது எலக்ட்ரிஷியனை வச்சு நம்ம இல்லீகலாக பண்ணுறது. அப்போ ஒரு பில்டிங்கில் 6 வீடு இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 வீடு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு, செகண்ட் ஃப்ளோரில் 2 வீடு. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 மெயின் மீட்டர் போட்டுருவாங்க. ஓகேவா? 2 மெயின் மீட்ரு. ஆனால் அங்கே ரூல்ஸ் படி எத்தனை மீட்டர் இருக்கணும்? அங்கே எத்தனை பேர்? 6 வீட்டுக்கு 6 வீட்டுக்கு 6 மெயின் மீட்டர் இருக்கணும். அந்த மெயினில் 5 போக மீதி ஒரு மெயினில் நமக்கு இந்த மோட்டர் யூஸ் பண்ணுறது, மற்ற மெயின்டெனன்ஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒரு மீட்டரையும் சேர்த்து 6 மீட்டருக்கு கணக்காகுது. அந்த 6 மீட்டருக்கு நீங்கள் மெயின் மீட்டரா வச்சாதான் இந்த அரசு கொடுக்கக்கூடிய இந்த 200 யூனிட்டுங்கிறது ஃப்ரீயா கிடைக்கும். கரெக்டா? அப்ப 6 வீட்டுங்களுக்கு மெயின் மீட்டர் இல்லைன்னா அந்த 200 யூனிட் கிடைக்காது. அப்ப 6 குடும்பங்கள் இருக்க வேண்டிய இடத்துல 2 மெயின் மீட்டர் இருக்குல்ல, அந்த 2 மெயின் மீட்டருக்கு தான் அந்த 200 யூனிட் ஃப்ரீயா இருக்கும். 1. அப்ப இந்த ஹவுஸ் ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்க? டெரண்ட் கிட்ட
மேலே இருக்கக்கூடிய 4 வீட்டுக்கும் என்ன பண்ணுவாங்க, வாடகையும் கரண்ட் பில்லும் எழுதி கொடுத்துருவாங்க. அப்போ வாடகையும் கரண்ட் பில்லும் எவ்வளவு, கரண்ட் பில் எவ்வளவு கொடுக்கப்படுது, ஒரு யூனிட்டுக்கு 7 ரூபாயிலிருந்து சராசரியாக 15 ரூபாய் மாதம் மாதம் வசூலிக்கப்படுகிறது. இது அந்தந்த ஹவுஸ் ஓனர் எடுக்கக்கூடிய முடிவுகள். நம்ம அரசுக்கு கட்ட வேண்டிய, மின்சாரத்துறைக்கு கட்ட வேண்டிய இபி கட்டணம்ங்கிறது 2 மாசத்திற்கு ஒரு முறை. இங்க நடக்கக்கூடிய முறைகேடு மாசம் நடக்கக்கூடிய முறைகேடு. அப்ப இந்த சப்மீட்டருங்கிறது இந்த ஒரு பில்டிங்க்கு நான் சொல்றேன் எக்ஸாம்பிள், இந்த 6 வீட்டுக்கு ஒரு மாதத்திற்கு 1000 ரூபாய், ஒரு வீட்டுக்கு ஒரு 500 ரூபாய் சராசரி. 5 கீழே 2 விட்டுருங்க, 4 × 5 எவ்வளோ ஆச்சு? 500 ரூபா வச்சாலும் 2000 ரூபாய். அப்ப 2000 ரூபாய் ஒரு மாதத்திற்கு முறைகேடாக இழக்கப்படுகிறது. அப்படின்னா ஒட்டுமொத்தமாக நமக்கு சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய மெட்ரோபாலிட்டன் சிட்டியில எத்தனை வீடுகள், எத்தனை குடியிருப்புகள் இருக்கு? நிறைய இருக்கு. அப்ப எவ்வளவு முறைகேடுகள், எவ்வளவு நஷ்டம் அரசுக்கு நடக்குதா? அப்ப இந்த சப்மீட்டர்ல ஒரு இது இருக்கு. இதே போலதான் கமர்ஷியலும் நடக்குது. வீடுகள்ல எப்படி கொள்ளையடிக்கப்படுகிறது, முறைகேடுகள் நடக்கப்படுகிறதோ இது கமர்ஷியலும் நடக்குதுங்கிற. சப்மீட்டருங்கிறது ஒரு காலத்தில் எப்படி வைக்கப்பட்டதுன்னா, ஒரு அறையில நம்ம எவ்வளவு யூஸ் பண்றோங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக சப்மீட்டருங்கிற ஒரு ஸ்கீமே கொண்டு வரப்பட்டது. புரியுதா? இதுல முறைகேடு நடக்குதுன்னு கடந்த திமுக ஆட்சியில டிஜிட்டல் மீட்டர்களாக கொண்டு வந்தாங்க. புரியுதா? அந்த டிஜிட்டல் மீட்டர் கொள்முதல் பண்ணதுலயும் ஊழல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி அறப்போர் இயக்கம் புகார் கொடுத்திருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப முறைகேடுகள், ஊழல்கள் இதெல்லாம் எங்க நடக்குது? கடந்த ஆட்சியில. அப்ப குறைகள் எல்லாம் எங்க வருது? தாவேக அரசுல. புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் சொன்ன இந்த சப்மீட்டர்ல இவ்வளவு இஷ்யூ ஓடுது இல்ல, இது எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம்? இது கடந்த கால ஆட்சியாளர்கள் ஏன் வந்து கண்டுபிடிக்கல? அதுக்கு நான் சொல்ல வரேன். இப்போ ரெக்டிஃபை பண்ணல. இப்ப இதுல அரசுக்கு வருவாய் இழப்புங்கிறது நமக்கு வெளிப்படையா தெரியுது. மக்களுக்கு தாவேக அரசு முதல்வர் பொறுப்பேற்றணும் 3 கையெழுத்து போடுறாரு. அந்த ஒரு கையெழுத்து 200 யூனிட் ஃப்ரீ. அந்த 200 யூனிட் பஸ் ஸ்டாண்டு போன்ற இடங்கள்ல மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கு தாவேகா, தமிழ்நாடு அரசு. ஓகேவா? 200 யூனிட் ஃப்ரீன்னு பாக்குறீங்களா? அங்கங்க மாண்புமிகு முதல்வர் விஜய் அவருடைய புகைப்படம் வச்சு அப்ப அதை போடுறீங்க. அப்ப முதல்வர் விஜய் கொண்டு வந்த இந்த ஸ்கீமு நல்ல ஸ்கீமு, ஆனா மக்கள்கிட்ட போக மாட்டேங்குது. ஒரு குறை இருக்கு. அப்ப இது முறைகேடுகளாக அரசுக்கு வரக்கூடிய வருவாய் இழப்புங்கிறது பெருமளவு நடக்குது, அரசு கண்டுபிடிக்கல. இப்ப இது ஈபிக்கு மட்டுமா சார் இது இழப்புனா? கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு ரூம் கட்டுறோமா, அந்த ரூம்ல நீங்க கிச்சன் பாத்ரூம் வச்சுட்டீங்கனாலே அது ஒரு வீட்டுக்கு சமம். அங்க நீங்க மீட்டர் வச்சுதான் ஆகணும் இபி. அப்ப நீங்க அங்க டிரைனேஜ் வாங்கணும், குடிநீர் வரி வாங்கணும் ஒரு வீட்டுக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக இபி, கார்பரேஷன், குடிநீர், டிரைனேஜ், ஒட்டுமொத்தமாக 4-5 டிபார்ட்மெண்ட்டுக்கான வருவாய் இழப்பு, வருவாய் மோசடி நடக்குது, வருவாய் முறைகேடு நடக்குது. இது எப்போ எந்த அரசு இதை சரி செய்யும்? திமுக அதிமுக சரி செய்யல. திமுக அதிமுக ஆட்சி காலங்கள்ல இருந்து இது தொடருது. அப்ப நீங்க டோர் டு டோர் ஸ்டெப் இருக்குல்ல, அது போய் நீங்க ஆய்வு செஞ்சாதான் இதை முற்றிலும் தடுக்க முடியும். அப்போ முற்றிலும் அரசு தடுத்தாலும் மக்களுக்கும் சுய ஒழுக்கம் வேணும்ல, ஹவுஸ்னர்களுக்கும் சுய ஒழுக்கம் வேணும்ல, அங்கதான் இந்த பிரச்சனை வருது. மக்களும் பொறுப்புணர்வோடு இருக்கணும். மக்கள்னா அடிப்படையாக வாடகைக்கு இருக்கக்கூடிய மக்களால முடியாது. ஹவுஸ் ஓனர்ஸ், கமர்ஷியல் பில்டிங் ஓனர்ஸ், இவங்க தான் அதை எடுக்கணும். அப்ப இதை ஆய்வு செய்யணும். இப்ப அவங்களுக்கு மேல நடவடிக்கை எடுக்கணும், அவங்க மேல எச்சரிக்கை விடுக்கணும். அடுத்து இது போன்ற தவறுகள் நடக்காம இந்த அரசு, தாவேக அரசு கட்டுப்படுத்த வேண்டும்ங்கிறது ஒரு கோரிக்கை. அப்போ ஒட்டுமொத்தமாக இவ்வளவு பெரிய ஒரு முறைகேடு, 5 டிபார்ட்மெண்ட் 4 டிபார்ட்மெண்ட்ல வருவாய் இழப்பு அரசுக்கு. அப்ப அந்த வருவாயெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? பலன் தானே. அப்ப இந்த மாதிரி விலைவாசி உயர்வு வரும்போது அந்த ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட் இல்லாம மக்களுக்கு அடிப்படையான பொருளாதாரம் இருக்குல்ல, மற்ற பொருளாதாரமும் விலைவாசி உயர்வு அதிகமாகுது. பொருளாதாரம் கம்மியா இருக்கு, நமக்கு விலைவாசி உயர்வு அதிகமா இருக்கு. அப்ப முறைகேடுகள் இங்க இருக்கு. இந்த ஷார்டேஜை தான் தாவேக அரசு கண்டுபிடிக்கணும். இந்த இபி சப்மீட்டர்ல ஒரு பெரிய ஸ்கேம் நடக்குது. அந்த ஸ்கேமை தாவேக அரசு சரியாக கையாண்டுட்டாங்கன்னா இந்த மக்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் வருவாயும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த அரசு அறிவித்த இந்த ஆஃபர் இருக்குல்ல 200 யூனிட்ங்கிறது மிக சராசரியாக கொண்டு போய் சேர்க்க முடியும். சார், இப்போ இதுல இன்னொரு விஷயமும் என்ன அப்படின்னா, இப்போ மின்சாரத்துறையில ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 2 லட்சம் கோடிக்கு மேல நடந்திருக்குன்னு சொல்லி வெள்ளை அறிக்கைலாம் வெளியிட்டு இருந்தாங்க. இதுவே வந்து தாவேகா வந்து ஒரு கண் துடைப்புக்காக தான் வெளியிட்டிருக்காங்க. இப்ப நான் சொன்ன இந்த முறைகேடு உங்களுக்கு தெரியுது இல்ல? தெரியுது. இது நடக்கக்கூடியது நடக்காததா இருக்கா? எங்கேயாவது நடக்காம இருக்கா? சென்னையில எல்லா ஹவுஸ் ஓனரும் வாங்குறாங்கல்ல. அப்ப இது நடக்கக்கூடிய ஒரு முறைகேடு. இதை ஏன் தடுக்கல? அப்பனா அதிகாரிகளும் ஒரு பக்கம் துணை போறாங்க. சார், ஆனா இது வந்து சென்னையில ஓகே, ஆனா கிராமப்புறத்துல இருக்கு. இந்த சப்மீட்டருங்கிறது காலமாக இருக்குமா? நம்ம இப்பதான் ஏசி பயன்பாடுகள் அதிகமாகுது.
இப்பதான் இந்த டிவியுடைய பயன்பாடுகள் அதிகமாகுது. காலமாக இந்த சப்மீட்டருங்கிற பிரச்சனை இருக்கு. இதை சார்ட் அவுட் பண்ண தான் திமுக டிஜிட்டல் மீட்டருங்கிற ஒன்று கொண்டு வராங்க. ஆனா அந்த டிஜிட்டல் மீட்டரையும் சரிவர பராமரிக்கப்படாமல், சரிவர கண்காணிக்கப்படாமல் அதுலேயும் முறைகேடுகள் நடந்தது. அதனாலதான் திமுக அரசு மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு மின்சாரத்துறையில. அதனாலதான் வெள்ளை அறிக்கை விடுறாங்க. உங்களுக்கு மின்சாரத்துறை ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறது எல்லா விஷயத்திலும் கொள்முதலையும் ஊழல். அதை தான் வெள்ளை அறிக்கையில சொல்றாங்க. அதுதான் அறப்போர் இயக்கம் சொல்லுது. அப்ப இவ்வளவு குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டு இவ்வளவு முறைகேடுகள், அரசுக்கு வருவாய் இழப்பு பெரிய இந்த முறைகேடுகளை கண்டுபிடிச்சாங்கன்னா தமிழ்நாடு பண்ண வேணாம். முதல் கட்டமாக தலைநகர் சென்னையில பண்ணாலே ஒட்டுமொத்தமா தலைநாடுக்கு செய்தியாக மாறும். அப்ப எல்லாருக்கும் ஒரு அச்சம் வரும், அதிகாரிகளுக்கும் ஒரு அச்சம் வரும். நீங்க எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அவன் திரும்பி வேலைக்கு தான் வருவான். புரியுதா? அப்ப அங்க ஒட்டுமொத்தமாக அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். அப்போ நீங்க அவனை அரசு வேலையிலேருந்து தூக்குங்க. உடனடியாக செய்ய முடியாது. அப்போ இதை உடனடியாக ஆய்வும் செய்ய முடியாது. அப்போ இதை கவனத்துக்கு கொண்டு வந்துருங்க. ஏன்னா வருங்காலங்களில் இப்போ லோக்கல் எலெக்ஷன் வருது. இது இப்போ ஆய்வு மேற்கொண்டாங்கன்னா இது லோக்கல் எலெக்ஷன்ல தாவேக்காவுக்கு பெரிய அடியாகும். அப்போ இக்கட்டான சூழல்ல தாவேக்கா அரசு இருக்கு. இதை மக்கள் விளங்கிக்கணும் அப்ப இங்க ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குமா. இப்ப இந்த மின்கட்டண உயர்வுன்னு வருது இல்ல, இது எங்க வருதுன்னு நான் சொல்றேன். ஆரம்பத்தில் அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்றாரு, சரியான பணியாளர்கள் இல்லை, போதுமான அளவு இல்லை. அப்ப போதுமான அளவு இல்லாத போது ரீடிங் எடுக்க எப்படி வருவாங்க? நீங்க ஒரு 6 மாசம் 8 மாசம், எங்க வீட்லயே ஒரு 8 மாசமா ரீடிங் எடுக்க வரல. டிஜிட்டல் மீட்டர்ல அவங்களே கால்குலேட் பண்ணி ஒரு அமௌண்ட்டை போடுறாங்க. என்னன்னா நம்ம 2 அமௌண்ட்டா நமக்கு பிரிக்கப்படும். சம்மரு, வின்டர். சம்மர் எங்க தொடங்குது? நமக்கு ஜனவரியிலேருந்து ஜூன் ஜூலை வரைக்கும் சம்மர் கணக்கு. வின்டர் ஜூலைலேருந்து ஸ்டார்ட் ஆகி டிசம்பர் வரைக்கும் வரும். அப்போ இந்த ஜூன் ஜூலைல நம்ம பயன்படுத்தக்கூடிய பயன்பாடுகள் டிசம்பர் வரைக்கும் வந்துடும். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஜூன் ஜூலை மழை காலத்தில் நம்ம ஏசி போட போறோமா, புயல் அடிக்கிறப்போ ஏசி போட போறோமா, அப்போ அது குறையும். அப்போ இந்த கிராஜுவலாக குறைஞ்சி ஜனவரியில் கிராஜுவலாக ஏறும். அப்போ மே மாதம் வரைக்கும் நமக்கு அமௌண்ட் வரும். எப்பயுமே பொதுவாக நமக்கு அதிகமாக ஏறக்கூடியது வெயில் காலங்களில். மே மாதம் அதிகமாக இருக்கும், அதில் மாற்று கிடையாது. அப்போ இந்த டிஜிட்டல் மீட்டர் வந்தோன்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 6 மாதத்திற்கான சம்மர் வின்டரை பிரித்து இதற்கான அந்த ரீடிங்கை பாயிண்ட்டை நோட் பண்ணி கிராஜுவலாக ஒரு அமௌண்ட்டை தூக்கி போட்டுறாங்க. புரியுதா? அப்போ நீங்கள் வீட்டுக்கு இப்போ இந்த மாதமே எங்கள் வீட்டுக்கே ரீடிங் எடுக்க வரல, ஆனால் அமௌண்ட் வந்திருக்கு. புரியுதா? ஆனால் இதுக்கு முன்னாடி நான் அந்த அமௌண்ட்டை கட்டினதே கிடையாது. அப்போ எங்கே குறைபாடுகள் இருக்கு? அப்போ இது ஷார்டேஜ் பண்ணணும். அப்போ நான் இப்போ என்ன பண்ண போறேன், நான் ஒரு பொதுமக்களாக இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இன்னைக்கு எனக்கு வந்த ரீடிங்கை நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இதே எனக்கு 2 மாதம் கழிச்சு நான் ரீடிங் இப்போ மீட்டரில் பார்க்குறப்ப அந்த ரீடிங் வராங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்திருந்தா முறைகேடு இல்லையா? முறைகேடு தான். அதே அமௌண்ட் சரியாக வந்துச்சுன்னா அரசு சரியா செயல்படு. அப்போ வரலன்னா முறைகேடு. அப்போ இது யார் அலட்சியம்? அரசின் அலட்சியம் இல்லை, அதிகாரிகளின் அலட்சியம். புரியுதா? அப்ப அந்த அதிகாரிகளை கண்காணிக்க வேண்டியது தாவேகா அரசு. இப்போ ஒட்டுமொத்தமாக அதிகாரிகளும் ஏமாத்துறாங்க, மக்களும் ஏமாத்துறாங்க. ஒட்டுமொத்தமாக பழியாக தாவேகா அரசு மீது விழுவுது. அப்ப தாவேகா ஒரு இக்கட்டான சூழல்ல இந்த ஆட்சி அதிகாரத்துல கைப்பற்றிருக்காங்க. இதுதான் பிரச்சனைமா. இப்போ ரீடிங் எடுக்கிறதுல இந்த மக்கள் என்ன பண்ணணும், இன்னைக்கு வந்திருக்கணும் இந்த மாசம் ரீடிங்கை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த மாசம் நீங்க 2 மாசம் கழிச்சு உங்களுக்கு இந்த மீட்டருக்கும் இந்த அமௌண்ட்டுக்கும் சரியா இருக்கான்னு பாருங்க. அப்ப வரல அப்படின்னா ஹவுஸ் ஓனரை சட்டை பிடிச்சி கேள்வி கேளுங்க. உங்களுக்கு கொடுத்த உங்களுக்கு மெயின் மீட்டர் வச்சிருக்கேன், கார்டு கொடுத்தேன்னு சொன்ன ஹவுஸ் மீட்டர் சட்டை பிடிச்சி கேளுங்க. உங்களுக்கு எல்லா ஸ்பெசிலிட்டியும் இருந்தும் முறைகேடு நடக்குதுன்னா அந்த அதிகாரிகளை சிறைப்பிடிங்க, எம்எல்ஏட்ட புகார் கொடுங்க, அரசுகிட்ட புகார் கொடுங்க. இதுதான் சொல்யூஷன், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ முறைகேடுகளை மக்களை இந்த மாதத்திலேருந்து கண்டுபிடிச்சணும். அப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த சப்மீட்டர்ல முறைகேடுகள்ல பல கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு. ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனைகள் நடக்குதுமா. அதே போல மின்வெட்டுக்கு பிரச்சனை நடக்குது. இங்க பழைய ஃபைல்களும் பழைய டெண்டர்களில் முறைகேடு, பழைய பர்ச்சேஸ் வாங்கின மின்சாரத்துறையில முறைகேடு இருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக அந்த அமைச்சர் ஈஸ்வர் இருக்காருன்னா ஈஸ்வர் மட்டுமா அதுல பலிகேடாவாரு? அப்போ அவர் கூட யார் யார் சேர்ந்து பயணிச்சா? அப்போ ஒட்டுமொத்தமாக எல்லா அதிகாரிகளும் தரைமட்டத்திலிருந்து மேல் மட்டத்து வரைக்கும் எல்லாத்துக்கும் தொடர்பு. இப்போ மின்வெட்டு அப்படின்ற பிரச்சனையை தாண்டி முன் அறிவிப்பே இல்லைன்ற அதை நம்ம சொல்லிடுறேன் உங்களுக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த அதிகாரிகள் சிக்குவார்களா? அப்ப அதிகாரிகள் பழைய ஃபைல்கள்ல பழைய முறைகேடுகள்ல சிக்கும் போது இந்த அதிகாரிகளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? திசை திருப்பக்கூடிய மனநிலையா இருக்கும். அதுதான் ஆரம்பத்தில் தொடங்குச்சு மின்வெட்டுக்கான பிரச்சனை. இன்றளவும் சென்னையில பெருமளவு 50% குறைக்கப்படுது. 1-2 நடக்குது. முன்ன ஒரு 10-20 இடங்கள்ல போராட்டம் நடக்கும். இன்னைக்கு 1-2 இடங்கள் நடக்குது. ஒட்டுமொத்தமாக தாவேகா அரசுக்கு எதிராக இந்த மின்சாரத்துறையில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு எதிராக அதிகாரிகளும் திசை திருப்புறாங்களாங்கிற ஒரு சந்தேகம் வருது. இதுதான் கேள்வியா வருது.
அப்ப இத்தனை 5 ஆண்டுகள் சரியாக நடத்தப்பட்ட மின்துறை இப்ப இந்த 60 நாட்களில் பிரச்சனை வருதுன்னா ஏன் வருது? அப்ப திட்டமிட்டு பண்றாங்க, திட்டமிட்டு நடத்துறாங்களாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. இது தாவேக்கா கையாளணுங்கிற இப்ப நான் சொன்ன இந்த சப்மீட்டர் பிரச்சனை தாவேக்கா சரியாக கையாண்டாலே மின்சாரத்துறைக்கு மாதம் மாதம் வருமானம் அதிகரிக்கும். இந்த மக்களுக்கும் இந்த தாவேக்கா அரசு முதல்வர் சொன்ன இந்த 200 யூனிட் ஈஸியா போய் கிடைக்கும். இங்க சிக்கல் இருக்கு. கடந்த ஆட்சியாளர்கள் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. நீங்க அதை பண்ணிடாதீங்க, இதை கவனிங்கன்னு சொல்றேன்னா. இப்போ ஒட்டுமொத்தமாக சென்னையிலேயே இவ்வளவு வருமானம் நமக்கு கண்ணும் கூட இருக்கும்போது நீங்க மக்களுக்கு சிறப்பான ஆட்சி கொடுக்கலாம். அதை தடுக்கக்கூடிய சூழலும் தடுக்கக்கூடிய கருப்பாடுகளும் இருக்கும். அந்த கருப்பாடுகளை ஒட்டுமொத்தமாக அழிங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த கருப்பாடுகள் அழியும் போது புதிய வேலை வாய்ப்புகள் வரக்கூடிய மாணவர்களுக்கு இடம் கிடைக்கும், இளைஞர்களுக்கு இடம் கிடைக்கும். அப்ப இந்த நடவடிக்கைகளை பார்க்கும்போது புதுசா வரவன் தப்பு பண்ணுவானா? நடக்காது இல்ல. அப்ப ஒட்டுமொத்தமாக அந்த அரசு இயந்திரம் சரி செய்யப்படும். அதற்கு கால அவகாசம் வேணும். அப்ப இதுதான் மின்சாரத்துறையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள். இப்போ இந்த மின்சாரத்துறை சார்ந்ததாக உங்க ரீடிங் கியூவில் உங்களுக்கு பணம் இவ்வளோ கட்டணும், மக்கள் நீங்க விழிப்புணர்வோட இருங்க, லைன்மேன் லஞ்சம் கேட்டாலும் சொல்லுங்க, ஹவுஸ் ஓனர் லஞ்சம் கேட்டாலும் சொல்லுங்கிறது ஒரு டிரான்ஸ்பரன்சியை உருவாக்கணும். இன்னைக்கு ஹவுஸ் ஓனரை எதிர்த்து இந்த வாடகையில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லுவாங்களா? பயம் இருக்கும். ஏன்னா வீடு காலி. அப்போ அவங்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ரகசிய தகவல்களை அவங்க கொடுக்கக்கூடிய இந்த ரகசிய தகவல்களை பத்திரப்படுத்த வேண்டிய அவசியம்ங்கிறது இந்த அரசு கிட்ட இருக்கு. அப்போ அந்த அரசு டிரான்ஸ்பரண்டா மக்கள்கிட்ட புரிந்துணர்வோட நடந்துக்கிட்டாதான் உங்களுக்கு மக்கள் விழிப்புணர்வோட வெளிப்படையாக உங்களுக்கு புகார் கொடுப்பாங்க. அப்பதான் நீங்க கையும் காலமாக இந்த அதிகாரிகளை பிடிக்க முடியும். அப்ப இந்த டிரான்ஸ்பரண்ட் உறவு முறைகளை இந்த தாவேக்கா அரசு மேற்கொண்டாங்க. திமுக அதிமுக செய்யாததை இந்த தாவேக்கா டிரான்ஸ்பரண்டா கையாண்டாங்கன்னா மின்வெட்டுக்கு முழுமையான தீர்வு நமக்கு கிடைச்சிடும். முழுமையாக மின்சாரத்துறைக்கு மட்டும் இல்லாம வரி கட்டுறாங்கல்ல, இப்ப இந்த சப்மீட்டர்னால வரி கட்ட முடியாத சூழல் ஏற்படும். அப்ப 6 வீட்டுக்கு நீங்க வரி கட்ட வேண்டிய இடத்துல 2 வீட்டுக்கு தான் கட்டுறாங்க, மீதி 4 வீட்டுக்கு கிடைக்க மாட்டேங்குதே. புரியுதா? அப்ப இந்த 4 வீட்டுடைய வரியை நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா பல கோடி ரூபாய் நமக்கு அரசுக்கு இன்கம், மக்களுக்கும் இந்த திட்டம் கொண்டு போய் சேர்ந்துரும். இன்னைக்கு நான் சொன்ன பாருங்க, இபி ரீடிங்க்கு வராமலே ஒரு கிராஜுவல் அமௌண்ட் நீங்க போடுறீங்க. அப்ப இபி ரீடிங்க போவதற்கு ஆள் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணாதான் மக்களுக்கு அந்த நீங்க கொடுக்கக்கூடிய அந்த 200 யூனிட் இலவசமான மின்சாரம் போய் சேரும். அப்ப நீங்க இதை விளம்பரமும் படுத்தி உங்களுக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அப்ப இப்பேற்பட்ட சூழல் மின்சாரத்துறையில எங்குது. இந்த இக்கட்டான இறுதியான பெரிய இக்கட்டான சூழல தாவேக்கா அரசு சிக்கிருச்சு. அப்ப நீங்க அதை சரி செஞ்சுக்கோங்க. இப்ப எங்களை போன்றவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை கவனமாக எடுத்துக்கொண்டு மக்கள்கிட்ட டிரான்ஸ்பரண்டா போங்க, மக்கள்கிட்ட விழிப்புணர்வுகள் எடுத்துங்க, அதிகாரிகள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க நான் சொல்ல வரேன். இப்ப நீங்க இவ்வளவு சிக்கல் போயிருக்குமா? இன்றளவும் சேலத்துல ஒரு மின் இணைப்புக்கு லஞ்சம் வாங்கி ஒரு அதிகாரி கைது. புரியுதா உங்களுக்கு? அப்ப இவ்வளவு ஸ்ட்ரிக்டா ஒரு அரசு செயல்படும் போது அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறாங்க, என்ன பண்ண முடியும்? புரியுதா உங்களுக்கு? அப்ப ஒட்டுமொத்தமாக இந்த அரசு இயந்திரத்தை லஞ்சம்ங்கிற வார்த்தையை தாவேக்கா அரசு முறியடிக்குது. இதை பொறுத்து கொள்ள முடியாத சில அதிகாரிகள், இதை வாங்கி கமிட்மெண்ட்ல இருக்காங்க சில அதிகாரிகள். 50,000 ரூபாய் சம்பளம், ஆனா லஞ்சம் 1 லட்சம் 1.5 லட்சம் வரும். ஆனா அந்த 1.5 லட்சம் ரூபாய்க்கு கமிட்மெண்ட்ல ஓடுவாங்க. இப்ப அவங்களுக்கு அது தடைப்படுதுன்னா அவன் என்ன பண்ணுவான் சொல்லுங்க? தவறுகள் செய்யதான் செய்வான், முறைகேடு தான் செய்வான். அப்ப இதை எப்படி அரசு கையாள போகுது? மக்கள் எப்படி கையாள போறீங்க? ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கு தாவேக்காவுக்கு இருக்கு. அப்ப இது கிராஜுவலா தான் நீங்க பண்ண முடியும். எடுத்த உடனே முதல்வன் பண்ண மாதிரி ஆக்ஷனும் பண்ண முடியாது. பொறுமையா கையாளுங்க. இன்னைக்கு நீங்க இந்த சப்மிட் டோர் டு டோர் போய் ஆய்வு செஞ்சீங்கன்னா எவன் சப்மிட்டர்ல முறைகேடு பண்றாங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? அப்ப நீங்க இப்ப கையை வச்சீங்கன்னா லோக்கல் எலெக்ஷன்ல உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி விட்டுருவானுங்க. இப்ப இவ்வளவு சிக்கல் இருக்கு தாவேக்காவுக்கு, ஆனா இவ்வளவு முறைகேடுகளும் நடக்குது. ஆனா தாவேக்கா அதை கண்டுபிடிக்குது. இப்ப நம்மளை போன்றவங்க பேசுறாங்க, பத்திரிகையாளர்கள்லாம். இது மக்களுக்கு பயன்படக்கூடிய விஷயமா? இன்னைக்கு 200 யூனிட்டுங்கிறது பெரிய ஒரு ஸ்கீமு. கடந்த ஆட்சியில் 100 யூனிட் கொடுத்தாங்க. அதை விட இன்னொரு 100 யூனிட் சரிக்கு சமமாக ஒரு பலன் கொடுக்கும்போது அந்த பலன் மக்களுக்கு சேரலையே. அதனாலதானே இவ்வளவு மின் கட்டணம். அப்ப மின் கட்டணம் இபி ரீடிங் போவதுக்கு ஆள் இல்லை. அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் நீங்க திட்டங்களை கொடுத்து என்ன பலன் நான் கேட்கிறேன். அப்ப தாவேக்கா அரசு விழிப்புணர்வோட செயல்படுத்தணும். தாவேக்கா அரசு இன்னும் வீரியமாக செயலாற்றணுங்கிறது நம்ம சொல்ல வரோம். அதிகாரிகளை நீங்க சஸ்பெண்ட் பண்ற அந்த இலவை விடுங்க, சஸ்பெண்டே வேணாம், அவனை டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரேன். ஒட்டுமொத்தமாக நீங்க கூண்டோட டிஸ்மிஸ் பண்ணனா ஒவ்வொரு அதிகாரியை டிஸ்மிஸ் பண்ணுங்க. அந்த இடத்துக்கு யார் டிஎன்பிசியில யார் அடுத்த கேட்டகரியில எலிஜிபிளாக உங்களுக்கு எந்த இன்ஜினியர் இருக்கா, எந்த இளைஞர்கள் இருக்கானோ அவனை தூக்கி வேலையில போடுங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒட்டுமொத்தமாக இதை செஞ்சீங்கன்னா அந்த அரசு இயந்திரம் மிக அருமையா செயல்படும். அம்மா இப்போ ஒரு மக்களுக்கு ஒரு பெரிய மனநிலை வந்திருக்குமா, எல்லா புகார்களையும் நம்ம வெளிப்படையா சொல்லலாங்கிற ஒரு மனநிலை வந்திருக்குல்ல, இதை தாவேக்கா அரசு ஏற்படுத்தியிருக்கு.
இதை நம்ம பாராட்டணும், வரவேற்கிறோம். அப்ப இந்த மனநிலை பாவத்தை மக்கள் விட்டுட்டாங்கன்னா திமுக அதிமுக போன்று தாவேக்காவும் செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்ப தாவேக்காவை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய சூழலை தாவேக்கா ஏற்படுத்தியிருக்கு. இந்த பழக்கம் தொடருமையானால் திமுக அதிமுகவுக்கு அச்சம். புரியுதா? இன்னைக்கு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சதுனால அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை. ஆமாமா, இப்ப நாளைக்கு அவனும் அதை பழக்குவான்ல. கண்டிப்பா. திமுக அதிமுக ஆட்சியில நீங்க கேள்வி கேட்டு பாத்திருக்கீங்களா? வீடியோ போட்டு பாத்துருக்கீங்களா? நீங்க ஒரு புகார் கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டை தேடி வந்துருவாங்க. திமுக அதிமுகல எப்படி என் தலைவனை பத்தி பேசலாம், எப்படி நீங்க எம்எல்ஏ பத்தி பேசலாம், எப்படி வட்ட செயலாளர் பத்தி பேசலாம், எங்க இங்க புகார் இருந்துச்சு உங்க வீட்டை தேடி வந்துரும். கடந்த ஆட்சி காலங்களில் நம்மளே வீடியோக்கள்லாம் பார்த்துருக்கோம் சோசியல் மீடியா. அப்ப இந்த ஆட்சி காலங்களில் நீங்க புகார் கொடுத்து ஒரு மினிஸ்ட்ரி மேலேயே புகார் கொடுக்குறாமா, ஒரு எம்எல்ஏ மேலே புகார் போகுதுமா, அப்ப நம்ம பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்டா செயல்படுது. அப்ப இது வந்து மற்ற கட்சிகளுக்கு பாதிப்பா இருக்காதா? இல்லாத ஒன்றை தாவேக்கா உருவாக்கும் போது இதை பழக்கப்படுத்திட்டாங்கன்னா நம்ம வந்து ஆட்சிக்கு வந்து அது சிக்கலா போயிருங்கிற அச்சம் அவங்களுக்கு இருக்கு. அப்ப ஒட்டுமொத்தமாக தாவேக்காவை எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணையாமல் ஒரே அணியில நிக்கிறாங்க. ஒன்றிணையில ஆனா தாவேக்காவை எதிர்க்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக தாவேக்காவுக்கு இவ்வளவு சவால்களை திமுக அதிமுக விட்டு சென்று விட்டு தாவேக்கா மீது குறை சொல்வது ஏற்புடையது அல்ல. புரியுதா உங்களுக்கு? அதே மக்களும் விழிப்புணர்வோட தெரிஞ்சுக்கணும், தகவல்களை புரிஞ்சுக்கணுங்கிறதா நம்மளுடைய கருத்து. அப்ப மின்சாரத்துறையை பாதுகாக்கணும். மின்சாரத்துறை மட்டும் இல்லாமல் மின்சாரத்துறையில் நடக்கக்கூடிய இந்த முறைகேடுகளை சரி செஞ்சாலே ஒரு 5 டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய வருவாய் கொடுக்கும். அந்த வருவாய் வந்துச்சுன்னா அடிப்படையாக மக்களுக்கு மற்ற பொருளாதாரம் விலைவாசிகள் குறையும். புரிஞ்சு போச்சு. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க. நன்றி தீபிகா. நன்றி.